ஆமென். உன்னதத்திலிருந்து வருகிற நன்மைகளினாலும் உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கர்த்தர் நம்மை நிறைத்து இன்றைக்கு ஆளுகை செய்ய போகிறார். இருதயங்கள் எல்லாம் தேவனுக்கு நேராக திருப்பப்படட்டும். இருதயங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஓசன்னா தாவீதின் குமாரனே. ஆமென். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் தேவனை ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உங்க நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களிங்கே துதியோங்கள், தூத சிந்நிதாயே துதியோங்கள். தூதர்களிங்கே சூரிய சந்திரனே துதியோங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியோங்கள். சூரிய சந்திரனே துதியோங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியோங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்கள் துதியோங்கள், ஆகாய மண்டலமே துதியோங்கள். வானாதி வானங்களே தண்ணீராழங்களே துதியோங்கள், பூமியில் உள்ளவையே துதியோங்கள். தண்ணீராழங்களே துதியோங்கள், பூமியில் உள்ளவையே துதியோங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. சொல்வோமா? சிறியோர் முதல் பெரியோர் மட்டும். அம்மே ஹல்லேலூயா. நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மலை துதியோங்கள், மூடுபனி பெருங்காற்று துதியோங்கள். அக்கினி கல்மலை துதியோங்கள், மலைகள் மேடுகளே துதியோங்கள், பறவை பிராணிகளே துதியோங்கள். மலைகள் மேடுகளே கரம் தட்டி துதி கன மகிமை. நல்ல கரம் தட்டி பாடுவோம் எல்லாரும். நல்ல கரம் தட்டி சத்த உயர்த்தி ரீவலமோ சந்தராதனரா. துதி கன மகிமை எல்லாம்
வாலிபர் கன்னியரே, வாலிபர் துதியுங்கள், பெரியோர் முதியோரே எல்லாரும் கரம் தட்டி, வாலிபர் கன்னியர் துதியுங்கள், பெரியோர் முதியோரே துதியுங்கள், பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா. அப்படியே கரம் தட்டி சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கு ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னியர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி, சிறு பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே, துதிக்கப்படத்தக்கவரே, துதிகளுக்கு பாத்திரரே, எங்கள் நேச கர்த்தாவே, நீர் ஒருவரே பெரியவா, நீர் ஒருவரே பரிசுத்த உன்னதமானவரே. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆமே, உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமே, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, கர்த்தருடைய ராஜாவுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென் அந்த கழுதையின் மேலே, கழுதை குட்டியின் மீது ஏறி வரும்போது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். ஆமென். உன்னதத்திலே ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அதிலே வாசிக்கும் போது அதிகமாய் சத்தம் விட்டு ஆர்ப்பரித்தவர்கள் சிறு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் மகன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஓசன்னா ஓசன்னா என்று தேவனை ஆர்ப்பரிக்கிறார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் அதட்டும் போது ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, நீ தீர்க்க தரிசனமாய் தாவீது சொன்னதை நீ வாசிக்கவில்லையா? பகைஞரையும் பழிகாரரையும் அடக்கி போடும்படியாக நான் பாலகர் நாவினாலே பலனுண்டு பண்ணுகிறேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள், அது அந்த வார்த்தையின் அர்த்தம் பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா ஓசன்னா அல்லேலூயா என்று தேவனை ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க ஆண்டவர் பழிகாரரையும் பகைஞரையும் அடக்கி போடும்படியாக பிள்ளைகள் பாலகர் நாவினாலே அவர் பலனுண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் அவரை உயர்த்த போகிறோம். நாம் துதிக்க துதிக்க பகைஞனும் பழிகாரனும் அடங்கி போவான். கர்த்தர் தமது ஜனத்திற்காக ஜெயக்கொடி ஏற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். ஓசன்னா என்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாய் இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, எங்கள் தெய்வமே எங்களை இரட்சியும். மற்றொன்று, இன்னொரு ஒரு அர்த்தம், நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையில ரெண்டு அர்த்தம். எங்களை இரட்சியும், நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆராதனைகள் எல்லாம் அதிகமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அந்த ஹல்லேலூயா என்ற வார்த்தைக்குள்ள மூன்று அர்த்தம் இருக்குது. ஒன்று, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. இன்னொன்று, அவருக்கு நன்றி செலுத்துவது. மற்றொன்று, ஒன்று ஸ்தோத்திரம் செலுத்துவது, இன்னொன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, இன்னொன்று மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம். அவரை துதிக்கிறதுக்காக நமக்குள்ளாய் எழும்புகிற ஒரு சந்தோஷம், அவரை ஆர்ப்பரிக்கிறதுக்காக நமக்குள்ளாய் எழும்புகிற ஒரு சந்தோஷம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆமென் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தான் ஹல்லேலூயா என்ற வார்த்தையின் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் பாருங்க, தகப்பன் தாய் என்கிற பெயருக்கு இங்கிலீஷில் டேடி, மம்மி, தமிழில் அம்மா,
அப்பா, ஹிந்தியில் பிதாஜி, இப்படியெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை. ஆனால் எல்லா மொழிகளிலும் ஹல்லேலூயா என்கிற வார்த்தைக்கு மாற்றமே இல்லை. எந்த மொழியிலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக இறங்கி வந்த கர்த்தர். அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தவர். எங்களையும் ரட்சி ஆண்டவரே, நாங்களும் உம்மை உயர்த்துகிறோம். எங்களையும் ரட்சிங்க ஆண்டவரே, நாங்களும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சந்தோஷமாய் தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நல்ல மகத்துவமான நாள். அல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, என் இருதயத்தில் ஒரு கேள்வி. ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு கழுதை குட்டிக்கு மேலே ஏறி நீங்கள் பவனி வரணும்? நீங்கள் நினச்சிருந்தா எதனால நீங்கள் செஞ்சுருக்கலாமேன்னு இந்த வசனங்களை வைத்து தியானிக்க துவங்கும் போது என் இருதயத்தில் ஒரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷகத்தில் அந்த யோவான் அழகா சொல்லி இருக்கிறாரு. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். அவர் ராஜாவாக ஒரு கழுதை குட்டிக்கு மேலே ஏறி வந்திருக்கிறாரு. அவர் எந்த ராஜா? பரலோகத்தின் ராஜா, பரலோக ராஜ்யத்தின் ராஜாதி ராஜா. அற்பமா எண்ணப்படுகிற ஒரு கழுதையின் குட்டி மேல் அவர் ஏறி வருகிறார். அதன் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாரு. ஆமென். மேன்மையும் மகத்துவமும் உன்னதமான ராஜாதி ராஜா அற்பமா எண்ணப்படுகிற நம்மீது அவர் ஏறி நமக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணுகிறதற்கு அடையாளமாக ஒரு கழுதை குட்டிக்கு மேலே ஏறி வரும்போது ஜனங்கள் எல்லாம் வெளிப்பாடோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா, நம்மை ரட்சிக்கிற ரட்சகர், நம்முடைய தீர்க்கதரிசி என்று. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணி நம்முடைய தேவனாய் இருக்கிறவர். அப்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் மகிமை செலுத்துவோமா? நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் ஜெயபலமானவர், நீர் எங்களை ரட்சிக்கும்படியாய் வந்திருக்கிறவர், எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர், சத்துருவின் பிடியிலிருந்து ரட்சிக்கிறவர், பிசாசின் தந்திரங்களில் ரட்சிக்கிறவர், சத்துருவின் கிரியைகளிலிருந்து மீட்டெடுக்கிறவர், பாதாளத்தின் வல்லமைகளிலிருந்து மீட்டெடுக்கிற எங்கள் ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவாங்க. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரி உள்ளத்தில் வந்திடுவாமே. உண்மையாக தேடுவோரி உள்ளத்தில் சந்தோஷமாய் பிள்ளைகள் எல்லாம் கரம் தட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். மனதுருக்கம் மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம்
பாடல். எனவே எல்லாரும் கரம் தட்டி பாடணும். யாரும் மௌனமா இருக்க கூடாது. கை தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் பாடுவோமா சந்தோஷமா? வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நோய்கள் எல்லாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா. ஓரை கவனமும் சத்துராத்தனரா. ஹல்லேலூயா. பாவமெல்லாம் போக்கிடுவான், பயங்களெல்லாம் நீக்கிடுவான். பாவமெல்லாம் ஆவியினால் நிரப்பிடுவார். ஆவியினால் பரிசுத்த ஆவியானவரே, என் நடுவில் கிரியை செய்கிறவரே. ஆமென். ரிகல ஷிகல தரவல துரகடகசியாத்தனரோ ரிபைலேகே ரேமனகசியாத்தனரா. கொண்டாடுவோம், நீர் ஒருவரே பெரியவர். பரலோக ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, ஜெயபலமானவரே, வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த ராஜாதி ராஜாவே, எல்லாரும் கரம் தட்டி உன்னதமானவரே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை நிரப்புகிறவரே, எல்லா சத்துருவின் குறிகளும் அழிக்கும்படியாக ஆவியினாலே நிரப்புகிறவரே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். ரகவரவோ சக்கராத்வனரா ரிகலே தேரே ரகசியாத்வனரா பலதுர பலகசியாத்வனரா. ஆமென். எல்லாரும் அப்படி ஆண்டவருக்கு மகிமை
மகிமை செலுத்துவோம். மகிமையானவரே, மகத்துவமானவரே, மகிமையானவைகளை செய்து முடிக்கிறவரே, சத்துருவின் கிரியைகள் அழியும்படியாக கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். பிசாசி தந்திரங்கள் அழியும்படியாக கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பகைஞரையும் பழிகாரரையும் அடக்கிப்படும்படியாக பாலகர் நாவினாலே பலனுண்டு பண்ணுகிறவர், குழந்தைகள் பாலகர் நாவினாலே பலனுண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ரிபால ஷகலரதரர. இணைந்து கொள்ளுங்க. தேவனை ஆர்ப்பரிக்கும்படியாக அவர் தூத சேனைகள் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். Thank you Jesus. Rikabasha kalaradana rikabarabalabu shamtaradaragasiyatana. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, amen. சகரியா இயேசு கிறிஸ்து பவனி வருகிற இந்த நாளை குறித்து 800 வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக, சீயோன் குமாரத்தியே மிகவும் கடிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். வேதத்தில் நம்ம தியானிக்கும் போது அந்த கழுதைக்கு ஒப்பாக, கழுதை குட்டிக்கு ஒப்பாக நம்மைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்மீது அவர் வருகிறார். அவர் நம்மிடத்தில் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். நம்மிடத்தில் வரும்போது நாம் அவருக்கு முன்பதாக களிகூறணும். அவன் என் ராஜா வந்துட்டாரு. ஆமென். அவர் நம்மிடத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார், அவருடைய ஆவியினாலே நம்மை சந்தோஷிப்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆவியாய் இருக்கிற கர்த்தர் தமது வான தூத சேனைகளோடு நம்மை ஆட்கொள்ளும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக நம் ராஜா நம்மிடத்தில் வந்திருக்கிறார். சீயோன் குமாரத்தி எழுந்து கம்பீரிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆமென், என் ராஜா என் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், என்னை ரட்சிக்கிறவரின் அருகிலே உண்டு என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், ஆமென், இருதயம் அப்படி தேவனுக்கு நேராக திருப்பப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆவியானவரே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, எங்கள் நீதியின் தெய்வமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்த உயரட்டும், சத்த உயரட்டும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உம்முடைய மகிமைகளுக்கு நன்றி அப்பா. எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிற ராஜாதி ராஜாவே, உங்கள் கிரியைகள் பலமாக வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிரியைகள் அளவில்லாமல் எங்கள் நடுவில் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகா தமஷா கலத ரகசியாத்தனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அவர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆமென், ஹல்லேலூயா, தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டு இருக்கிறது போல கிடக்கிற வாழ்க்கைகள் எல்லாம், ஆமென், உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணப்படும், உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், நான் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவேன். நான் வரும்போது தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு கிடக்கிறது போல எந்தெந்த குடும்பங்கள் இருக்குமோ, யாருடைய வாழ்க்கை எல்லாம், ஆமென், ஒரு அடைப்பட்ட நிலைமையில இருக்குமோ, யோசேப்பை போல தண்ணீர் இல்லாத குழியிலே போடப்பட்டு, ஆமென், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்கப்பட்டவர்களை என் இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே நான் விடுவிக்கும்படி வருகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சத்த உயர்த்தி நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள்,
நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனமே, ஆமே, இயேசு கிறிஸ்து என்கிற அரணுக்குள்ளாய் இன்றைக்கு திரும்பு. ஆமே, கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனமே, சபை என்கிற அரணுக்குள்ளாய் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆமே ஆமே ஆமே, நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜா உன் அருகில இருக்கிற, இனி நீ மௌனமா இருக்கிறது என்ன? உன் ராஜா உன் அருகில இருக்கிற, இனி நீ ஆர்ப்பரிக்காமல் மௌனமா இருந்து கொண்டிருக்கிறது என்ன? ஆர்ப்பரி. சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் தேவனை ஆர்ப்பரிக்க துவங்குவோம். ரிபல பௌடப்து ரேகபர பலபௌஷ்யாரத ரகசியா. ஹalleluya 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 ஹalleluya. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காகத்தான் சேனைகளின் கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். அதற்காகத்தான் இஸ்ரவேலின் ராஜா உன் அருகில் எழுந்தருளி இருக்கிறார். அதற்காக தான் பரலோக ராஜா ரட்சிக்கிறவர் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு வல்லமை, ஒரு வல்லமை உமது ஜனத்தை சந்திக்கிறபடியா ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் உன்னை காப்பாற்றும்படியாய் வருகிறார். அவர்களை பட்சித்து போடுவார், சத்துருக்கள் பட்சிக்கப்படுவார்கள். ரீபா ஷகலதரலரா ரிகபரபலபௌ ஷபரதரகனா ரீலாலாலாரா ரிகபரபலபௌ ஷகலதலலரா. ஆமென் 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 ஆமென். நீர் பெரியவர். தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறும். கர்த்தர் தம்முடையவர்களை குறித்து பேசிய வார்த்தைகள் நிறைவேறும். ரிபல துரபரப ஷபலதரா ரிகமாமாமன துரகலதரனா ரிகபாபாவலதரா. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். கர்த்தர் தமது பிள்ளைகளை குறித்து சொல்லிய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற நாள். ரிபன திதமா ஷிகலதரலா ரிகபரபல துரபலஹசியாத்தனரா. உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த நாளிலே நிறைவேறுகிறதை பார்ப்பாய். இந்த நாளிலே நிறைவேறுகிறதை பார்ப்பாய். கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் உன் சிரசிலே வந்து வந்து பழிக்கும். ஹalleluya 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 ஹalleluya. Amen. Thank you, Jesus. Hallelujah. அப்படி இருக்கிற இடத்தில் ஒரு கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆமென், என் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் தாழ்மை உள்ளவர். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிற ராஜா. அவர் தாழ்மையும் சாந்தமும் உள்ளவர். ஆமென் ஆமென். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். யார் யார் அவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய கிருபைகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. யார் யார் அவருடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுப்பார்களோ அவர்களுக்காக அவர் கிரியை செய்கிறார். அப்படி ஒரு கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என்னை உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை உம்முடைய கல்வாரி பாதத்தில் தாழ்த்துகிற ஆண்டவரே. ஆமே, எங்கள் ராஜாவே, உங்க ரத்தத்தினால், உங்க ரத்தத்தின் உடன்படிக்கையினால் நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே. ஆமே, அவர் வருகிற அந்த நாளிலே, ஆமே ஆமென், ராஜா வருகிற அந்த நாளிலே என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நான் என்னுடையவர்களை விடுவிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு வந்து பழிக்கிறது. ரிபா ஷகலதரகலதரா. உங்க ரத்தத்துக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என்னை விடுவிக்கிற உங்க கல்வாரி ரத்தத்துக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. என் ஆவி ஆத்தும சரீரத்துடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உங்க பரிசுத்த ரத்தம் ஊடுருவி பாயட்டும். ஜெபி ஆத்துமாவே, நீ சொல்ல சொல்ல ஆண்டவருடைய ரத்தம் உன் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இப்போது புறப்பட்டு வருகிறது. எந்த பலவீனமா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டு போகும். எந்த பலவீன கட்டா இருந்தாலும் இப்போ உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. சத்துருவின் போராட்டங்கள், அசுத்த வல்லமைகள், சத்துருவின் போராட்டங்கள், ஆமே, பலவீனத்தை கொண்டு வந்து போராடுகிற சத்துருவே, இயேசுவின் நாமத்தினால தலையை நசுக்குகிறோம். ஆமே, கர்த்தர் தம்முடையவர்களை தமது இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடையவர்களை தமது இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுகிறார்.
பேசுங்க பேசுங்க பேசுங்க. அவர் சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை, சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களுக்கு விடுதலை. ரிவன சந்தல ரிபௌரி கவலவல வரவலவா ரிகவரவல சந்துராத ரகசியாத்தனரா. ஆமென் 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 ஆமென். இருதயத்தின் பாரத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற தெய்வம், என்னென்ன சிந்தையோடு என்னென்ன பாரத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்தாய் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். நம்பிக்கையுடைய சுரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருகிறேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமே, நீ தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததினாலே கிறிஸ்து என்கிற சபை என்கிற அரணுக்குள்ளாய் வந்திருக்கிறார். அவர் இரட்டிப்பானதை உனக்கு தருகிறது அதிக நிச்சயம், இரட்டிப்பானதை அவர் தருவது அதிக நிச்சயம். ஆமென் ஆமென். அப்படி கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு நேசருண்டுங்க, அவதான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவதான் இயேசு ராஜா. ஆமே, எனக்கு ஒரு நேசருண்டு, அவதான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவதான் இயேசு ராஜா. அவன் நல்லவன், சர்வ வல்லவன், அன்பு நிறைந்தவன். அவன் நல்லவன், சர்வ வல்லவன், அன்பு நிறைந்தவன். அவன் நல்லவன். ஆமென். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், பலன் தருகிறார். அவன் நல்லவன், சர்வ வல்லவன், அன்பு நிறைந்தவன். அவன் நல்லவன், சர்வ வல்லவன், அன்பு நிறைந்தவன். சொல்வோமே எல்லாரும், எனக்கு ஒரு நேசர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அவதான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவதான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு ஊரகபஷகல தரனரா ரிகபபல கரதரரதலரா. ஆமென். அப்படி சோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்த துவங்குவோம். கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி அந்நிய பாஷை அடையாளத்தோடு, ஆமே ஆமே, பற்பல பாஷைகளோடு தேவனுக்கு மகிமை செலுத்த துவங்குவோம். ரிக்க வரபல பஷபலத ரகசியாத்தனர ரிக்கா பாபா வரதரானா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் யார் நம்பிக்கையுடைய சுரங்களாய் அரணுக்குள்ளாய் திரும்பினார்களோ அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுகிறார்.
யார் யார் நம்பிக்கையுடைய சிறைகளாய் தேவ சமூகத்தில் வந்தார்களோ அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுகிறார். இதோ அவர் தமது அம்பை போல அவர்களை கரத்தில் எடுக்கிறார். கர்த்தர் தமது அம்புகளை மின்னல்களை போல புறப்பட பண்ணுகிறார். ஆமே, கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழற் காற்றுகளோட நடந்து வருகிறார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்களை பற்றித்து ஆமே கவன் கற்களாய் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல கருக்காக்குவேன். நான் உங்களை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாய் கருக்காக்குவேன் என்று கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிற ஆத்துமாவே, ஆமே, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறாய் நீ. ஆமே, தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இதோ கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாய் உன்னை கருக்காக்குகிறார். கரங்களை தட்டி அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையை சுதந்தரிப்போம். கரங்களை தட்டி அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுவோம். கரங்களை தட்டி இது ஆவியானவரை கருக்காக்குகிற நேரம். நீவல் பிரௌடமனோ பகைஞரையோ பழிகாரையோ அடக்கி போட குழந்தைகள் பாலகர் நாவினாலே பலனுண்டு பண்ணுகிறது போல அவருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுடைய நாவுகள் எல்லாம் கருக்கான பட்டயங்களாக்கப்படுகிறது. கருக்கான பட்டயங்களாக்கப்படுகிறது. யாரும் மௌனமா நிற்க வேண்டாம். இது நீங்க ஆர்ப்பரிக்கிற நேரம். இது கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குகிற நேரம். பிதாவாகிய தெய்வம் தமக்குடைய ஆமே தமது சாயலாக உன்னை மறுரூபமாக்குகிற நேரம். துதி துதி மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமே, கர்த்தர் உன்னை ஜீவனை பேச வைக்கிறார். ஜீவனுக்குரிய நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக இப்போது நீ ஜீவனுக்கு ஏதுவானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். மரண கண்ணிகள் மாறி போகிறது. பாதாளத்தின் வல்லமைகள் அழிந்து போகிறது. சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகிறது. கர்த்தர் உன்னை ஜீவனுக்குரியவைகளை சுதந்திரிக்க வைக்கிறார். ஜீவனுக்குரியவைகளை சபையே சுதந்திரிக்கிறாய். கர்த்தருடைய அரணுக்குள்ளாய் வந்த ஆத்துமாவே, கர்த்தருடைய அரணுக்குள்ளாய் வந்த ஆத்துமாவே, ஜீவனை சுதந்திரிக்கிறாய். ரிபலவா ஷகலவர துரவலவா ரலதரலதரனா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது இல்லை. இதோ இந்த கல்லின் மேல் சபையாய் உன்னை கர்த்தர் கட்டி இருக்கிறார். ஆமே, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் கட்டினது உன்னைதான். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அபிஷேகித்தது உன்னைதான். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அதிகாரப்படுத்தினது உன்னைத்தான். கரம் தட்டி ஆர்ப்பரி ஆத்துமாவே. கர்த்தர் சொன்னது சொன்னதே. ஆமே, பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல, பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல நான் உன்னை மாற்றுவேன் என்று சொன்னாரானால் இன்றைக்கு மாற்றியே தீருவார். என்னை மாற்றுவேன் என்று சொன்னாரானால் அவர் உன்னை மாற்றியே தீருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மழுங்கான ஆயுதமாய் அல்ல, சத்துருவுக்கு முன்பதாக முகம் குப்புற விழுகிற ஆயுதமாய் அல்ல, சத்துருவை மேற்கொள்ளும்படி, சத்துருவை மேற்கொள்ளும்படி நான் உன்னை கருக்கான பட்டயமாக்குகிறேன். விக்கிரகத்தின் ஆவிகள் உன் காலின் கீழாக்கப்படுகிறது. வலு சர்ப்பத்தின் தலைகள் உன் காலின் கீழாக்கப்படுகிறது. ஆமே, பாதாளத்தின் வல்லமைகள் உன் காலின் கீழாக்கப்படுகிறது. எல்லா சத்துருக்களும் ஆமே அந்த ஆறுகளும் உன் காலின் கீழாக்கப்படுகிறது. ஏறி மிதிப்பாய், ஏறி மிதிப்பாய். ஜபத்தில மேற்கொள்ளு, ஜபத்தில மேற்கொள்ளு. உன் குடும்பத்தில போராடுகிற அந்தகாரங்களை ஜபத்தில மேற்கொள்ளு. உன் குடும்பத்திற்கு விரோதமாய் போர் செய்கிற அசுத்த வல்லமைகளை ஜபத்தில மேற்கொள்ளு. உன்னை பலவீனப்படுத்துகிற அந்தகார வல்லமைகளை இப்போது ஜபத்தில மேற்கொள்ளு.
நாளிலே குடும்பத்தில் மறைந்து கிடக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் வெளியேறட்டும். விபச்சார ஆவிகளை கர்த்தருடைய ஆவியானவர் சங்கரிக்கிறார். பாவத்தின் சங்கிலிகள் தெரிக்கப்படுகிறது, பாவத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறை பிடிக்கப்பட்டவன் தீவிரமாய் விடுதலையாக்கப்படுகிறான். சிறை பிடிக்கப்பட்டவன் தீவிரமாய் விடுதலையாக்கப்படுகிறான். கர்த்தருடைய கரம் இதோ உன்னை விடுவிக்கிறது. ரிக்க பிரபரப ஷபரபரபரப ரிக்க பாபா பாபா ரிக்கவரபரப ஷிகரதரா ரிக்கலரலரனா ரிக்கபரபரபரப ஷபரபரப ரிக்கவரபரப ஷபரதனா ரிக்கவரபரபரபரப ரிக்கவரபரபரபரப ஷம்தராதரகசியா ரிக்கேதேனே கம்தரபௌரியா ரிக்கப ஷம்தரதரகசியா தனர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ தேவ மகிமை பார்த்தீங்களா? அவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க அவர் கிரியை செய்கிறார். மனுஷனுக்கு அல்ல நம்ம இடம் கொடுக்கிறது, ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக அவர் என்ன நோக்கத்திற்காக என்ன நோக்கத்தோடு இந்த பூமியில வந்தாரோ அந்த நோக்கத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்பது மாத்திரமே தேவ திட்டம். ஆமே, ஆமே. 2000 வருடங்களுக்கு முன்பதாக என்ன நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகாமல் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகள் மகத்துவங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கம். ஆமே. கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற அந்த நாளிலே எத்தனை பேர் இந்த வார்த்தையை கவனமா கேட்டு ஆவியில நிறைந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து ஆவியில நிறைந்து கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவ ஜனம் அப்படி எழுந்து நிற்கலாமா? இப்ப நான் சொல்ல போகிற வார்த்தைகளை அப்படி இருதயத்தை நீங்க பதித்து ஜெபிக்கணும். வார்த்தைகளை பிடித்து நீங்க ஜெபிக்கணும். வசனம் எல்லாம் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்தவர்களாக போர்க்களத்தில் நின்று யுத்தம் பண்ணணும். இன்றைக்கு நம்ம வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்தவர்களாக இந்த ஆராதனையில நின்று நாம ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை கரத்தில் எடுத்தவர்களாக உங்க குடும்பத்தில் இன்றைக்கு நீங்க மாற்றங்களை நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளணும். தேவ பிள்ளைகள் எல்லாரும், பின்பக்கத்தில் இருக்கிறவர்கள், சேர்ல இருக்கிறவங்க, முதியோர்கள் எல்லாரும் முடிந்தவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். முடியாதவர்கள் எப்படியாகிலும் நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், சகரியாவை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த நாளிலே, ஆமே, சியோன் குமாரத்தியே நீ களிகூறு, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவருமாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அவர் வருகிற அந்த நாளிலே, ஆமே, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இருதயத்தில் பதித்துக்கொள் ஜனமே இந்த வார்த்தையை. ஆமே, தண்ணீர் இல்லாத அடைபட்ட குழியிலே கிடக்கிற என்னுடையவர்களை நான் என் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். ஹல்லேலூயா. ஆமே, என் அம்பை போல நான் என் அம்பாய் உன்னை என் கரத்தில் எடுத்து மின்னலை போல நான் உன்னை புறப்பட பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமே, என்னுடைய புது திராட்சை ரசம் என் சமூகத்தில் நிற்கிற கன்னியர்களை வளர்க்கும். என் தானியம் வாலிபர்களையும் என் புது திராட்சை ரசம் என் சமூகத்தில் இருக்கிற என் கன்னியர்களை வளர்த்தெடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவருடைய காருண்யங்கள் பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது. இதோ அவர் தமது கிரீடத்திலே முத்திரையாக பதிக்கிறார். இந்த வார்த்தைகள் அப்படி ஆமென்றும் ஆமென்றும் நம் நடுவிலே நிறைவேறும் இன்றைக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் வல்லமை பலமாய் எங்கள் நடுவிலே வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். மகிமை 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 மகிமை, தேவ மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை. அவருடைய அபிஷேகம் பண்ணுகிறார், அவருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். ரக்கபல சந்தர திரபலவா. அவர் உன்னை அபிஷேகிக்கிற நாள் இது. கரங்களை தட்டி ஆமை கண்களை மூடி கர்த்தர் உன் அருகில நிற்கிறதை இப்பொழுது உணருவாய். தேவன் அருகில இருக்கிறதை இப்போது உணருவாய். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீ கண்டுகொள்ளுவாய். கர்த்தர் அவர்கள் பட்சத்திலே காணப்படுவார். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தர் உன்னுடைய பட்சத்திலே காணப்படுவார். யாரும் மௌனமா நிற்க கூடாது. எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆவிக்குள்ளாய் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ரீபல் பிரௌடம நகந்தர வௌஷா ரகதல ரிவரவலதுரா ரீகே தேனே சந்தர வலகந்தரே ரீகாலத்திர வலவௌஷியா. சத்துருவின் கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கர்த்தருனை மாற்றுகிறார். ஜெபிக்க ஜெபிக்க உன் வார்த்தைகளும் கரங்களும் பட்டயங்களாக்கப்படுகிறது. ஜெபிக்க ஜெபிக்க உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆமென் ஒரு கருக்கான பட்டயங்கள் ஆக்கப்படுகிறது. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். இப்ப தேவன் உன்னை ஆளுகை செய்கிறார். பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு வெளிப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவருக்கு மகிமை, ஆத்தும நேசருக்கு மகிமை, சர்வ வல்லவருக்கு மகிமை, சேனைகளின் கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே பரிசுத்தர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். கர்த்தர் சிலரை தமது புயத்தில முத்திரையாக பதிக்கிறார். ஆமை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிப்பதற்கு அடையாளமாக என் இருதயத்தில் உன்னை முத்திரையாக பதிக்கிறேன். என் மகனே, உன்னை நான் இருதயத்தில் முத்திரையாக பதிக்கிறேன். என் இருதயத்தில் நான் உன்னை பதித்திருக்கிறேன். இதோ அவர்கள் நடுவில் உன் கிரீடம் பூக்கும். இதோ அவர்கள் நடுவில் உன் கிரீடம் பூக்கும். உன் தலையில ஒரு ஆவியின் கிரீடம் வைக்கப்படுகிறது. ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆமே நம்பிக்கை உடைய சிறைகளே, நம்பிக்கை உடைய சிறைகளே, உன் சிரசிலே கர்த்தர் தமது கிரீடத்தை வைக்கிறார். ஆவியிலே சுதந்தரிக்கிறாய், ஆவியிலே சுதந்தரிக்கிறாய், ஆவியினாலே பெற்றுக் கொள்ளுகிறாய். ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவியினாலே இருதயம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, இதோ அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை சுதந்தரிக்கும்படியாக ஆவியினாலே சுதந்தரிக்கப்படுகிறாய். கர்த்தருனை ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறார். ஆமென் ஆமென். யார் யார் உங்க குடும்பத்திலே ஒரு குழியில போட்டப்பட்ட அடுப்பத்திலே இருக்கிறார்களோ, உன் குடும்பத்திலே யார் யார் ஒரு குழியில தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு கை தூக்குகிற நாள். உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை, உன் பிள்ளைகளை கர்த்தர் கை தூக்குகிற நாள். ஆமென். உன் குடும்பத்தை கை தூக்குகிற நாள். ஹல்லேலூயா. முடிந்தது என்று முற்றுப்புள்ளி சத்துரு வைத்த நபர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கரம் தூக்கி எடுத்து துவக்கத்தை கட்டளையிடுகிறார். மனுஷன் உன்னை பார்க்காமல் இருக்கலாம், நான் உன்னை காண்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகார் பெயரிடுகிறார், நீர் என்னை காண்கிற தெய்வம், நீர் என்னை காண்கிற தெய்வம். உளையான சேற்றில கிடந்தாலும், குழியில கிடந்தாலும், என் குடும்பம் என்னை குழியில தள்ளினாலும், நீர் என்னை காண்கிற தெய்வம்.
ஜெபிங்க ஜெபிங்க. எல்லா போராட்டங்கள் அழிகிறது. சத்துரு சிறைபிடித்து வைத்தவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இப்போது அழிவதாக. கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. அசுத்த வல்லமைகளுடைய தலைகள் நசுக்கப்படட்டும். குடிவெறியின் ஆவிகள் அழிவதாக. போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா குடிவெறியின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகிறது. கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறார். என் இரத்தத்தின் உடன்படிக்கையினாலே நான் அவர்களை விடுதலை பண்ணுவேன். ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஆமென். சிறைப்பட்டவனை விடுதலை ஆக்குகிற கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன் நடுவில் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன் அருகில உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாக அவர் உன் அருகில வந்திருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலை செய்யும்படியாக கர்த்தர் உன் மேல வந்திருக்கிறார். சில நபர்களை அவர் அதிகாரப்படுத்துகிறார். சில நாவுகளை கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாக, சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கும்படியாக, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவர் உன்மேல் வந்து அமருகிறார். உன் மேல அமருகிறார். நான் உன்னை தொடுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தொடுகிறேன். என் கரத்தின் நிழலினாலே நான் உன்னை மறைக்கிறேன். இரண்டு கரத்தையும் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி, தேவ சபைய, கர்த்தருடைய பிள்ளைய, நீ வந்திருக்கிறது அவருடைய செட்டைகளின் நிழலில். சபை என்பது கர்த்தருடைய செட்டையின் நிழல். சபை என்பது உன்னதமானவருடைய அரண். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னதமானுடைய நிழலுக்குள்ளாய் நிற்கிறாய். அது அப்படியே ஆவியின் கண்களிலே தரிசித்து, ஆமென், அதை விசுவாசித்து, நான் இருக்கிறது இப்போ அவருடைய சட்டையின் நிழலிலே. ஆமே, கழுகு தன் குஞ்சுகளை தோளின் மேல தூக்கி சுமக்கிறது போல, கழுகு தன் குட்டியின் மேல அசைவாடுகிறது போல, நீ இப்ப இருக்கிறது அவருடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளாய். ஆமே ஆமே, அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் நிழலிலே சட்டைகளுக்குள்ளாய் மறைக்கிறது போல இப்போ ஆவியானவர் தமது சட்டைகளினாலே உன்னை மறைக்கிறார். அவர் தமது அக்கினி சட்டைகளினாலே உன்னை மறைக்கிறார். அவர் தமது அக்கினி சட்டைகளுக்குள்ளாய் உன்னை அரவணைக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் அவருடைய அக்கினி சட்டைகளுக்குள் ஆக்கப்படுகிறீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பங்களும் கர்த்தருடைய அக்கினி சட்டைகளுக்குள் ஆக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் நிழலில் உனக்கு ஆறுதல். இன்றைக்கு ஆறுதல் அவருடைய சட்டையின் நிழலுக்குள்ளாய் இருக்கிற உனக்கு. கர்த்தருனை ஆற்றி தேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவரை தேற்றுகிறார். அவருடைய வசனத்தினாலோ வார்த்தையினாலோ அவருடைய அன்பினாலோ உன்னை தேற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் என் நேசருடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. சபை இரண்டு கரத்தை உயர்த்தி சொல்லட்டும். சிறு பிள்ளைகள் எல்லாரும் ரெண்டு கரத்தை ஏசப்பாவுக்கு நேராக உயர்த்தி காண்பித்து, பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென் ஆமென், ரெண்டு கரத்தை ஏசப்பாவுக்கு நேராக உயர்த்தி, ஆமென், நான் என் நேசருடையவன் சொல்லுவோமா எல்லாரும்? நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. சத்த உயர்த்தி, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது.
ஹalleluya ஹalleluya ஆமென். ஆற்றி தேற்றுகிறார். ஆமென். அவர் பிரியம் உன்மேல் இருக்கிறபடியினாலே அவர் தேற்றரவாளனாய் உன்னை தேற்றுகிறார். ஆமென். உன்னை தமது அன்பினாலே அரவணைத்துக் கொள்ளுகிறார். ரீகாதா ஷகலதனா புது பலன் அடையும்படியாக ஒவ்வொரு நாளும் கழுகுக்கு சமானமாய் புது பலன் அடையும்படியாக அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் உன்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கு தேவையான பல, இனி நீ பார்க்க போகிற சூழ்நிலைகளுக்கு தேவையான பல, நீ சந்திக்க போகிற பிரச்சனைகளுக்கு தேவையான பல, நீ பார்க்க போகிற மனிதர்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக, ஓ நீ பேச போகிற மனிதர்கள் மனுஷிகளுக்கு முன்பாக நிற்கும்படியாக அவர் உனக்கு தினம் தினம் புது பலனை தருகிறார். அப்படியே சட்டைகளின் நிழலிலே அவர் தமது பலனை தந்து ஒவ்வொரு தடைகளை தாண்ட பண்ணுகிறார். சேனைக்குள் பாய பண்ணுகிறார். சத்துருவின் எல்கைகளை சுதந்திரிக்கப்படுகிறார். சத்துருவின் மதில்களை ஏறி மிதிக்க பண்ணுகிறார். ஹalleluya சொல்லுவோம் ஆண்டவரே. அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே, அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் பலன் தருகிறார். ஏற்ற நேரத்தில் பலன் தருகிறார். பலன் தருகிறார். அவன் நல்ல சர்வ அன்பு நிறைந்தவன். அவன் நல்ல எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாரும் எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். நன்றி பரிசுத்தர், நன்றி பரிசுத்த ஆவியானவர். எங்களோடு கூட இருந்து உங்கள் சிறகுகளின் நிழலினாலே எங்களை மறைத்து, ஆமே முது ஜனத்தின் பட்சத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை எங்களுக்காக நீர் வெளிப்படுத்தி நிரூபித்தபடியால் உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவரே, தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்படுத்தி நடத்துவீராக. தொடர்ந்து உம்முடைய ஜனங்கள் ஆவிக்குள்ளாக்கப்படட்டும். இன்றைக்கு உம்முடைய சட்டைகளின் நிலையிலே வந்தவர்கள் ஆரோக்கியம் அடைவார்களாக. எந்த போராட்டத்தோடு பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருந்தாலும் அவருடைய சட்டைகளின் நிழலில் இருக்கிற ஆரோக்கியம் ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தையும் நரம்புகள் எலும்புகளுக்குள்ளாக தேவனுடைய ஆரோக்கியமும் சுகமும் பலனும் வல்லமையும் ஊடுருவி பாயும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா நம்முடைய மகிமையான கரத்தில் எங்களை தொடர்ந்து தாழ்த்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.